ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாட்டா இன்ஃபோ தமிழ். பண்டைய காலத்தில் எகிப்து மக்கள் எந்த அளவுக்கு அறிவாளியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அகழ்வாராய்ச்சியில் அவங்க பயன்படுத்தின கலைப்பொருட்கள்ல இருந்து அவங்க பயன்படுத்தின டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த கலைப்பொருட்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற நிறைய டெக்னாலஜிஸை அவங்க அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்னைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பெரிய பாறையில் செதுக்கின இந்த மாதிரியான சர்க்கிள் மாதிரியான அமைப்பு தான். இங்கே இருக்கக்கூடிய எல்லா சர்க்கிளுமே ஐடென்டிக்கல், அதாவது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சர்க்கிளுடைய எட்ஜஸை பாருங்களேன், ஸ்மூத் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்லா சர்க்கிள்லையுமே ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா தீயை வச்சு எரிச்சோன்னா அந்த இடம் மட்டும் எப்படி கருப்பாகுமோ அந்த மாதிரி ஒரு மார்க் இருக்குது. இந்த ஒரே பாறையில் தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்க்கிள்ஸை செதுக்கியிருக்காங்க. இந்த பாறையுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் இருக்கும். இப்போ வரைக்கும் எகிப்து காலத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த மாதிரியான சர்க்கிள் அமைப்பை செதுக்கி வச்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. அண்ட் இப்படிப்பட்ட கடினமான பாறையை இந்த மாதிரி அவங்க எதை வச்சு செதுக்கியிருப்பாங்க அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கப்படாம தான் இருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சக்காரா பேர்ட். இந்த பறவை வினோதமான முறையில் காவ் செய்யப்பட்டு ஒரு கல்லறைக்குள்ளே புதைக்கப்பட்டு இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாக எகிப்து காலத்தில் வாழ்ந்த பெரிய பெரிய விஐபிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க இறந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிகமாக நம்பியிருக்காங்க. ஆஃப்டர் லைஃப்க்கு போகிறதுக்காக மமிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி அவங்க நிகழ்காலத்தில் யூஸ் பண்ண எல்லா பொருட்களையுமே அவங்களோட வச்சு புதைச்சிருவாங்க. அதில் சக்காரா அப்படிங்கிற இடத்துல ஒரு டோம்பை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு கல்லறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கல்லறைக்குள்ளே மம்மி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பறவை மாதிரியான ஸ்டாச்சு இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பறவையை பார்க்கும்போது முதலாக ஃப்ளைட் கண்டுபிடிச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த ஏரோப்ளேன் மாதிரியான அமைப்பிலேயே இருந்திருக்கு. நீங்க நினைக்கலாம் இந்த பறவையோடைய அமைப்பை வச்சு தான் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு. ஆனா 1898ல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பறவை மாதிரியான ஸ்டாச்சுவை இது என்ன பர்பஸுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமையே எகிப்துல இருக்கக்கூடிய ஒரு மியூசியம்ல வச்சிருந்திருக்காங்க. கரெக்டா இந்த பறவை கண்டுபிடிச்சி 70 வருஷம் கழிச்சு 1966ல டாக்டர் கில் அப்படிங்கிறவர் எகிப்துல இருக்கக்கூடிய ஹெல்வின் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் அனட்டாமி ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவர் எகிப்தியன் ஏரோநாட்டிக்கல் கிளப்லையும் மெம்பராக இருந்திருக்காரு. எகிப்தில் கைரோ அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த மியூசியமுக்கு பார்வையிடுறதுக்காக போகிறாரு. அந்த இடத்துல இந்த மாதிரி ஏரோப்ளேன் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த பறவையை பார்க்குறாரு. இதை பார்த்து அவருக்கு ஒரே ஆச்சரியம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எகிப்து மக்கள் வானத்தில் பறக்கிறதுக்கான ஒரு மாடலை உருவாக்கி இருக்கிறத பார்த்து இவர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த சக்காரா பறவையை பற்றி இவர் ஒரு ஆர்டிக்கிள் கூட எழுதியிருக்கிறாரு. இந்த பறவையை அப்படியே ஏரோப்ளேன் வடிவத்திலேயே உருவாக்கியிருக்காங்க. பொதுவாக பறவைக்கு ரெக்கைகள் வேற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த பறவையை ஏரோப்ளேனுக்கு எப்படி ரெக்கைகள் இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் மேல் வாக்கில் அமைச்சிருக்காங்க. இந்த ரெக்கைகள் 7 இன்ச் வரைக்கும் இருந்திருக்கு. இந்த பறவையுடைய வெயிட் 39 கிராம்ஸ் இருந்திருக்கு. இந்த பறவைக்கு கால்களே கிடையாது. அதே மாதிரி இந்த பறவைகளை எந்த ஒரு அலங்காரமும் பண்ணாம ஒரு சின்ன பெயிண்ட் கூட அடிக்காம வச்சிருந்திருக்காங்க. பொதுவாக எகிப்திலிருந்து கண்டுபிடிக்கப்படுற கலைப்பொருட்கள் எல்லாமே நல்ல அலங்காரம் பண்ணப்பட்டதாகவும் பெயிண்ட் அடிக்கப்பட்டதாகவும் தான் இருக்கும். ஆனால் இந்த பறவை அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமானதா இருந்திருக்கு. இதுல இருந்து தெரிய வருது என்ன அப்படின்னா, அந்த காலத்துல எகிப்து நாட்டில் வாழ்ந்த மக்கள் அறிவாளிகளாகவும் அறிஞர்களாகவும் சயின்டிஸ்டாகவும் பொறியியலாளர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அடுத்ததான் நீங்க பார்க்க போறது இந்த ஒரு பாக்ஸ் தாங்க. முழுவதுமாக ரெட் கிரானைட்டால் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு பாக்ஸில் நடுவில் ஹாலோஸ் இருக்கும், அதாவது நடுவில் ஒரு ஹோல் இருக்கும். இந்த பாக்ஸுடைய சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரில் மிஷின் வச்சு ட்ரில் பண்ண மாதிரி 2 சேம் சைஸில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் இருக்கும். 2 துளைகளுமே அப்படியே அக்யூரேட்டாக சேம் சைஸில் தான் இருந்திருக்கு. இதுக்காக இவங்க பயன்படுத்தின ட்ரில்லிங் மிஷின்ஸ் என்னவா இருந்திருக்கும்? ஒருவேளை பிரான்ஸ் டூல்ஸை வச்சு இந்த மாதிரி ட்ரில் பண்ணியிருப்பாங்களா? ஏன்னா கிரானைட் ரொம்ப கடினமான ஒரு பாறையாக இருக்குங்க. அதுலேருந்து ட்ரில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ இருக்கக்கூடிய நவீனமான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தான் இந்த கிரானைட்டை துளையிடவே முடியும். அந்த காலத்தில் இவங்க என்ன மாதிரியான மெக்கானிசம், என்ன மாதிரியான மெஷின்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க? ஆனால் இதில் ஒரு விஷயம் தெரியுது, இதை ட்ரில் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஒரு விஷயம் ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளாக தான் இருந்திருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சிலிண்ட்ரிக்கல் பீஸ் ஆஃப் கிரானைட். இந்த கிரானைட்டை பார்த்தீங்கன்னா 4500 வருஷம் பழமையானது. இதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரியான அமைப்பில்
துளையிட்டிருக்கிற மாதிரி சேம் சைஸில் 2 ஹோல்ஸ் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அதை துளையிட்ட ட்ரில்லிங் மிஷின் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சிலிண்ட்ரிக்கல் பீஸ் ஆஃப் கிரானைட் மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கிரானைட் பீஸை பாருங்களேன், இதில் கம்பியை வச்சு யாரோ சுற்றி இங்கேயும் அங்கேயும் இழுத்த மாதிரியான ஒரு தடம் உருவாகி இருக்கு. நீங்கள் மரம் இருக்கும்போது ரம்பத்தை இந்த சைட்லேருந்து ஒருத்தர் இழுக்கவும் அந்த சைட்லேருந்து ஒருத்தர் இழுக்கிற மாதிரியும் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதே கான்செப்ட் தான் இந்த மாதிரி ட்ரில் பண்ணுறதுக்கும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. நடுவில் கம்பி மாதிரியான ஒரு விஷயத்தை கெட்டி இந்த சைடில் இருந்து ஒருத்தரும் அந்த சைடில் ஒருத்தரும் இழுத்து இந்த மாதிரி ட்ரில் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஒரு பீஸ் ஆஃப் கிரானைட்டை வச்சு கடினமான கிரானைட்டை துளையிட்டிருக்க முடியாது. இதை பார்க்குறதுக்கு மாடர்ன் ஹைட்ராலிக் மிஷின் மாதிரியே இருக்கும். ஆனால் இது மாடர்ன் ரொட்டேட்டிங் ட்ரில்ஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகுங்க. ஒரே நேரத்தில் ட்ரில் பண்ண முடியாது. பல நாட்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அந்த இடத்துல இந்த மாதிரியான குழி மாதிரியான அமைப்பு உருவாகும். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த சிஸ்ட் டிஸ்க். இதை பார்க்குறதுக்கு அப்படியே வீல் மாதிரியும் இல்லைனா கியர் மாதிரியும் தெரியுதுல. இதனுடைய டயமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 2 இருந்து 2 அடி வரைக்கும் இருக்குமா. எகிப்து மக்கள் பயன்படுத்தின டெக்னாலஜிக்கு இது ஒரு சிறந்த கலைப்பொருள் கண்டுபிடிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சக்காரா அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் மண்ணில் புதைஞ்சு கிடந்திருக்கு. அகழ்வாராய்ச்சியாளர்கள் தான் இதை கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் மாதிரியே இருந்திருக்கு. இதை எதால் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா குவாட்சைட் மெட்டீரியல் மூலமாக உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த மெட்டீரியலுடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. பிளாஸ்டிக், இரும்பு, அலுமினியம், கோல்டு, டைமண்ட் சொல்லிட்டு ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ஏன்ஷியன் காலத்தில் இருந்த இந்த குவாட்சைட் மெட்டீரியலை எந்த ஃபார்முலா படி உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாம தான் இருக்கு. ஏன்னா இதனுடைய ஹார்ட்னஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குமாங்க. அந்த காலத்தில் எகிப்து மக்கள் விவசாயம் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக வாட்டரை டைரக்ட் பண்ணுறதுக்காக இந்த டிஸ்கை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சிலர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரானாமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டியாரா அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஒரு மெக்கானிசம் தான். அதில் உள்ள ஒரு பார்ட் தான் ஆன்டியாரா. அதே மாதிரி தான் இந்த டிஸ்க்கும் அதோட சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய ஹிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்திலேயே எவ்வளோ அட்வான்ஸ்டான டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா? உண்மையிலேயே எகிப்து மக்கள் பிரில்லியன்ட் தாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது வேலி டெம்பிள் ஆஃப் கஃப்ரே. எகிப்து மக்களுடைய ஆர்கிடெக்சர் அண்ட் இன்ஜினியரிங் எந்த அளவுக்கு டெவலப் ஆகி இருந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கோவில் அதுக்கு உதாரணமாக இருக்குங்க. 19th செஞ்சுரியில் இந்த கோவில் முழுவதுமாக மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போச்சு. ஆனால் அகழ்வாராய்ச்சியாளர்கள் இதை கொஞ்சம் கூட சேதப்படுத்தாமல் மண்ணுக்குள்ளே இருந்து தோண்டி எடுத்துட்டாங்க. இப்போ இது வெல் ப்ரிசர்வ் டெம்பிளாக இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் ஆஃப் லைம் ஸ்டோன், ரெட் கிரானைட்டை வச்சு உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொன்றுமே கிட்டத்தட்ட 150 டன் வரைக்கும் வெயிட் உடையதாக இருந்திருக்கும். என்ன கேள்வி அப்படின்னா இவ்வளோ அதிக எடையுடைய கிரானைட்டையும் லைம்ஸ்டோனையும் எப்படி அவங்க நகர்த்தி கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு கோவிலை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாம தான் இருக்கு. இந்த கோவிலில் ஒரு சின்ன பெயிண்டிங்கோ அது மட்டும் இல்லாமல் பாறைகளில் காவு பண்ணப்பட்ட எந்த ஒரு உருவ அமைப்பையுமே பார்க்க முடியல. பொதுவாக எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா கோவில்கள்லையுமே ஏதாவது ஒரு சிற்பங்கள் அதில் இருக்கும். ஆனால் இதில் எந்த ஒரு சிற்பங்களுமே செதுக்கப்படலை. இந்த கோவிலை மமிஃபிகேஷன் ப்ராசஸும் பியூரிஃபிகேஷன் ஆஃப் பேரோவும் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சுரேஷ் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு உங்க வீடியோ மட்டும் தான் பார்த்தேன், மற்ற எந்த வீடியோவும் பார்க்கல. ஏன்னா நைட்டு 3:15 AM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்கள் வீடியோ பார்த்த உடனே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.